சார் என் பேர் நரேஷ். நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த சண்முக அர்ச்சனை இருக்குங்களா சார்? ஆன்லைன்ல பார்த்தா அது இருக்க மாட்டுது. நேர்ல வந்தா புக் பண்ண முடியுங்களா? இல்ல சார், ஆன்லைன்ல தான் சார் புக் பண்ண முடியும். சண்முக அப்படிங்களா சார்? இல்ல ஆன்லைன்ல பார்த்தா எப்பவுமே ரெட்டாவே இருக்குது. புக்குடுன்னு ஃபுல் பிளாக்ல இருக்கும் சார். அப்புறம் இன்னொரு 2 days கழிச்சு செக் பண்ணி பாருங்க சார். ஓ, இன்னும் 2 days கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்களா சார்? இல்ல ரிலீஸ் பண்ணாரு சார். நான் புக் ஆயிருக்கும். நீங்க என்னைக்கு பாக்குறீங்க? எனக்கு செப்டம்பர் 17th பாக்குறேன் சார். நான் செப்டம்பர் 17th ஓபன்ல இருக்கா சார்? நீ 15 days தான் ஓபன்ல இருக்கும் அது. ஓகே 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 ஓகே. ஆகஸ்ட் இப்போ இன்னைக்கு தேதி வந்து 3னா ஆகஸ்ட் 17th வரைக்கும் தான் ஓபன்ல வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லா புக்கிங்ஸ்மே அப்படிதான். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பையனுக்கு இது முடி காணிக்கை செலுத்துறதுக்கு 8ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார் காலையில இது ஓபன் பண்ணுவாங்க? 8ஆம் தேதியா சார்? முடி ஆமாமா. எப்பயுமே சார் காலையில 4 மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்றது 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க சார். மொட்டை போடுறது. ஓகே. முடி போட்ட இடம் பக்கத்துலயே இது காது குத்துற இடம் இருக்குல்ல சார்? ஆமா, ரெண்டுமே பக்கம் தான். சரி சரி சரி. ஓகே. இவங்களுக்கு தனி கியூ இருக்கா? இப்போ குழந்தைங்களுக்கு முடி காணிக்கை எடுத்து சாமி கொடுக்குற தனி இது, காது குத்துறது தனி கியூ. அதுக்கப்புறம் இது கோவிலுக்குள்ள போறதுக்கு தனி கியூ இருக்கா இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு? இல்ல ஆமா ஆமா. குழந்தைங்கன்னா என்ன வயசாகுது சார்? 1 வயசு. 1 வயசுனா வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா டேக் கொடுப்பாங்க. டேக் கட்டிட்டு நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் போலாம். ஓகே ஓகே. சரி சார். அந்த கவுண்டர் பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அங்க தரிசனம் போற கவுண்டர் 7 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ற டைம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சேலத்திலேருந்து சம்பந்தம் பேசுறேன் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சம்பந்தம் சேலத்திலேருந்து சம்பந்தம் பேசுறேன். சொல்லுங்க சார். 31ஆம் தேதி எனக்கு பர்த்டேன்னு சொல்லி அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன். அது என்ன முடிஞ்சுதா சார்? செஞ்சிருக்கீங்களா? அன்னைக்கே வீடியோ போட்டுருப்பேன் சார். நீங்க உங்க பிறந்த நாள் இல்ல சார், வீடியோ எனக்கு வரவே இல்ல. வீடியோ நான் யாருக்கும் தனிப்பட்ட முறையில எல்லாம் நீங்க அனுப்புறது இல்ல சார். நான் பாக்குறேன். சரி. உங்க என்ன டேட்டோ அன்னைக்கு டேட்ல போட்டிருப்பேன். ஒரு நாளைக்கே நான் 6ல இருந்து 7 வீடியோ போடுறேன் சேனல்ல. அதான் நான் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் கொடுத்துட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கதான். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. கொடுத்துட்டீங்களா? ரைட். கரெக்டா கொடுத்துருங்க சார். நீங்க கேட்கறதே கிடையாது. அனுப்பிச்சு விட்டாங்கன்னா கரெக்டா. ரொம்ப சந்தோஷம். இல்ல நான் எல்லா வீடியோ பாக்குறேன். எல்லாம் பழசா வந்துட்டு இருக்கு. சரி, இனிமேல் தான் வருமோன்னு நினைச்சேன் நான். இல்ல சார், நீங்க டேட் பிறந்த நாள் என்னைக்கு டேட்டோ அன்னைக்கு டேட்டே கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வந்திருக்கும் வீடியோ. வந்திருக்குமா? சரி சரிங்க. ரைட். ஓகே சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம். நான் உடுமலைப்பேட்டையில இருந்து அபிநயா பேசுறேனுங்க. சொல்லுங்க மேடம். அங்க திருச்செந்தூர்ல வந்து இது தத்து கொடுக்கணும்னா என்ன பண்ணணுங்க சார்? மேடம், தத்து கொடுக்குறதுன்னா கொஞ்சம் கையளவு கருப்பட்டி, கையளவு தவிடு, சரிங்களா? நீங்க வாங்கிடுறீங்க, லோக்கல்லையும் கிடைக்கும், சரிங்களா? வாங்கிட்டு போய் தரிசனம் இல்லை இலவச தரிசனம் ஏதாவது ஒரு வழியில வந்து தரிசனம் உள்ள வருவீங்களா? கொடிமரம் இருக்கு பாருங்க. கொடிமரத்துக்கிட்ட ஐயர் யாரா இருப்பாங்க, சரிங்களா? உங்க குழந்தையோடனா நீங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தை, உங்க தாய்மாமா கூட இருந்தா சிறப்பு. அப்படின்னா ஒண்ணு உங்களோட அப்பா அம்மா, இல்லைன்னா உங்க கணவரோட அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க கூட இருந்து குழந்தைய நீங்க கொடுத்து, அதாவது தவிடு கருப்பட்டியோட குழந்தைய நீங்க கொடுத்து திருப்பி திருப்பி ஐயர்கிட்ட வந்து திருப்பி வாங்குறப்ப ஐயர் அவங்க காணிக்கை கேட்பாங்க. அவ்வளவு எக்ஸாக்டா என்ன காணிக்கைன்னு சொல்லி தெரியாது, சரிங்களா? மினிமம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவங்க கேட்கற காணிக்கை கொடுத்து திருப்பி வாங்கிக்கணும். இதுதான் வழிமுறை. சரிங்க சார். அதான் கேட்டுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே மேடம்.